ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெடிக்கல் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது எம்டிஎஸ் படிப்புக்கான கவுன்சிலிங் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், கவுன்சிலிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்கீங்க. இன்னையில இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யார் எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சிருக்கவங்க இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தனியாவே லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் எஜுகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஸ் டிகிரி கோர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் போஸ்ட் கோர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டென்டல் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட் வேகன்சிஸ்க்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க, எம்டிஎஸ்க்கு டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து இதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல நீங்க எத்தனாவது ரேங்க்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க பார்க்கணும். எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னா, உங்களுடைய நேமுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, டோட்டல் மார்க் எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து உங்களோட ரேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரேங்க் நேரா நீங்க எத்தனாவது இடத்துல ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா உங்களுடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்டு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து 20ஆம் தேதி நைட் 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ இத பத்தி நம்ம வந்து ஃபர்தரா பார்க்கும்போது ரேங்க் வந்து எந்த பெர்சன்டேஜ்ல இருந்து எந்த பெர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து இது வந்து ஜெனரல் ஜிஆர் அப்படின்னா வந்து ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 647வது ரேங்க்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீட் மார்க், நீங்க நீட் எக்ஸாம்ல இருந்து உங்களுடைய மார்க் அப்படிங்கறத பார்க்கும்போது 708ல இருந்து 230க்குள்ள நீங்க வந்து மார்க்ல இருந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறதுக்கான அப்டேட் வரும். உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் மூலியமா தெரியப்படுத்துவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா சாய்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு போர்ட்டல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மந்த் ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 21ஆம் தேதி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு சீட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத பார்க்கும்போது 22/7/2024 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. டவுன்லோட் த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 22 to 25ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த மாசம் கடைசி வீக்ல நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. 26/7/2024 5 மணிக்கு நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் சீட் வேகன்சி இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கான சீட் வேகன்சிஸ் வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்க வெப்சைட்ல வந்து சீட் வேகன்சிஸ்க்கான லிஸ்ட் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. மேல உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு பாருங்க, அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, டென்டேட்டிவ் வேகன்சி ஃபார் எம்டிஎஸ் கோர்ஸ் 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அசன் 16/7/2024 நேத்து டேட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சீட் வேகன்சிஸ் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கு சீட் வேகன்சிஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டால இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க வந்து ஃபுல்லா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல வந்து எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் டென்டல் லிங்க்ல உங்களுக்கு எவ்வளவு வந்து சீட் வேகன்சிஸ் வந்து இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது A to Z இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்குமா இல்ல செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா அப்படிங்கறத நீங்க ஈஸியாவே இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஷெட்யூலுக்கான ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்.
ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எம்டிஎஸ் படிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.